முற்காலத்திலே என்னுடைய பழைய மனுஷன், நான் சாத்தானை குடிகொள்றதுக்கு அனுமதித்திருந்த அந்த முற்காலத்திலே என்னுடைய பழைய மனுஷனுக்குள்ளே சாத்தான் வாழ்ந்து கொண்டிருந்த போது எப்படி இருந்தேன் அப்படின்னாக்க, நானும் புத்தியினனாக இருந்தேன், கீழ்ப்படியாதவனாக இருந்தேன், வழி தப்பி நடக்கிறவனாக இருந்தேன், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவனாக இருந்தேன், பொறாமை இருந்துச்சு, துர்க்குணம் இருந்துச்சு, பகைக்கப்படத்தக்கவனாக இருந்தேன், பகைக்கிறவனாக இருந்தேன். நான் மற்றவர்களால் பகைக்கப்படத்தக்கவனாக இருந்தேன். அதே நேரத்தில் நானும் மற்றவர்கள் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க பகைக்கிறவனாக இருந்தேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷன் பிரசன்னமான போது அப்போ தேவன் அந்த இப்படியாப்பட்ட அந்த பாவ குழியிலேருந்து தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க என்னை மீட்டு கொண்டார். இதுதான் என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். இப்படியாப்பட்ட அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்களில் இருந்து தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க தேவன் இயேசு கிறிஸ்துவாகி அந்த இரட்சகர் என்னுடைய நான் தேடி போகல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க அவர் என்னை தேடி ரட்சித்து வேறு பிரித்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படிக்கு அதில் எபேசியரில் வரும். எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்து கொண்டீர்கள். இப்போ அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னாக்க பழைய மனுஷனை கலைந்து விட்டு பழைய மனுஷன் என்ன ஆச்சு அப்படின்னாக்க அது ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 6:6 ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ என்னுடைய பழைய மனுஷன் யாரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அப்படின்னாக்க இயேசுவோடு கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அப்போ நான் பாவத்துக்கு நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னாக்க ஊழியம் செய்ய மாட்டேன். அப்படி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இப்படியாப்பட்ட பாவ குட்டையிலிருந்து பாவ குழியிலிருந்து அந்த உளையான சகதியிலிருந்து அந்த சாக்கடையிலிருந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்க தேவன் என்னை தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அவருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்தமான அந்த இரத்தத்தை சிந்தி பாவமறியாத நமக்காய் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பாவமானார். நம்முடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னாக்க மரித்து ஒரு பாவம் கூட செய்யலை, ஆனாலும் என்னை மீட்கும்படிக்கு என்னை அந்த குழியிலேருந்து விடுதலை பண்ணும்படிக்கு அந்த சாக்கடையிலேருந்து மீட்டுக்கொள்ளும்படிக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்க அவருடைய பரிசுத்த இரத்தத்தை என் மேலே சிந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு கழுவி இப்போ அந்த பாவ சாக்கடையில் இருந்த இப்போ சகதிக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க முழுசுமாய் என்ன எப்படி இருப்பேன் அப்படின்னாக்க அந்த பண்ணி எப்படி இருக்கும் முழுவதுமாய் சாக்கடை அந்த சேரும் சகதிமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சேரும் சகதிமாக இருந்த என்னை என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்த இயேசு கிறிஸ்து இரத்தம் என்னை முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவருடைய பரிசுத்தவான்கள் சபையின் மத்தியில் என்ன பண்ணார் அப்படின்னாக்க என்னை வைத்திருக்கிறார். அதுதான் அங்கே வாசிக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்த நீதினாலுமே அது ஒரு நல்ல வார்த்தை தான். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா மெய்யான நீதி அப்படின்னா மாய்மாலமான ஒரு நீதி கூட இருக்கலாம். என்னுடைய சிந்தையில் என்னுடைய இப்போ ஏதாவது இப்போ வெளியில் புறஜாதிகள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீதி நியாயம் செய்யணும் அப்படின்ட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் பாப்பா இந்த சாப்பாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய நீதி செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க டெய்லியும் காலை மதியம் நைட் 3 பேரமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சாப்பாடு போடுறாங்க. அங்கே உள்ள ஏழைகளுக்கு விசாரிக்கணும், ஏழைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்னுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறஜாதிகள் தங்களுடைய அறியாமையினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்க நல்லது செய்யணும் அப்படிங்கிறது செய்கிறாங்க. அந்த நல்லது செய்கிறதுல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க தங்களுடைய பேர் புகழ், நான் புகழப்படணும், நான் மெச்சிக்கொள்ளப்படணும். அதே போல் நாமும் கூட செய்ய முடியும். ஏதோ ஒரு காரியம் நான் செய்கிறேன் அப்படின்னாக்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க என்னை மற்றவர்கள் புகழணும், என்னை மெச்சிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய முடியும். அதனால தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள். இப்போ நான் யாரை இப்போ சாத்தான் இடத்தில் இருந்து அந்த குடிகொண்டிருந்த அந்த சாத்தானை தேவன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க அவர் இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்த போது அவன் வெளியில் போயிட்டான். இப்போ யார் என்னிடத்தில் வாசமாக இருக்கிறா அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டவனாக இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டவனாக இருக்கும்போது மீண்டுமா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னாக்க அந்த சாத்தானுக்கு நான் இடம் கொடுத்துட முடியும்.
கடந்த நாட்களில் நம்முடைய சகோதரர் விக்ரம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, சாத்தானின் 10 தந்திரங்கள், சாத்தானின் தந்திரங்கள்னு சொல்லிட்டு ஒரு 10 காரியங்களை சொல்லியிருப்பாங்க. அதே போல் நான் அந்த மெய்யான நீதியின் பரிசுத்தில் நான் பங்கு கொண்ட நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, அந்த சாத்தானுடைய தந்திரங்களினால் இழுப்புண்டு போயிட முடியும். பின்னாடி கூட வாசிக்கிறோம் 27வது வசனம், பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறித்து சொல்கிறார் அப்படின்னாக்க, மேலே அந்த 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், கோபம் எரிச்சல். இப்போ என்னிடத்துல கோபம் எரிச்சல் இருக்கும்போது நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன், யாருக்கு இடம் கொடுக்க அனுமதிக்கிறேன்? ஆல்ரெடி அந்த இருதயத்தில் யார் இருக்கா அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். இப்போ நான் என்னிடத்துல கோபம் எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னாக்க, இப்போ நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன், யாரை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னாக்க, சாத்தானை நான் அனுமதிக்கிறேன். அதனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ இடத்துல கோபம் எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னாக்க நான் யார் அளவு பண்ணுறேன்? இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிசாசும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்க முடியாது. இப்போ நான் பிசாசுக்கு அனுமதிக்கும் போது, பிசாசை என் இருதயத்தில் அனுமதிக்கும் போது, நான் பிசாசை அனுமதிக்கினா நான் பிசாசை இடத்தில் வா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கோபம் கொண்டாலே போதும், நான் எரிச்சல் அடைஞ்சாலே போதும். இப்போ நான் யாரை அனுமதிக்கிறேன் அப்படின்னாக்க, பிசாசை, சாத்தானை என் இருதயத்தில் அனுமதிக்கிறேன். இப்போ நான் கோபம் இடத்துல என்ன பண்ணுறது? அதனால தான் கீழே சொல்லப்பட்டிருக்கு, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, இழுப்புண்டு பிசாசினால் நான் பிசாசுடைய தந்திரத்தினால் இழுப்புண்டு போயிட முடியும், பிசாசு இடம் கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, கோபம் உங்களிடத்தில் நீங்க கிடவுது. கீழே வாசிக்கிறோம், பரிசுத்தாவை துக்கப்படுத்த முடியும். 30வது வசனம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கீழே, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. இப்போ என்னிடத்துல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா, இந்த மூர்க்கம் கூக்குரல் தூசணம் இருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ நான் இயேசு கிறிஸ்துவ நான் தரித்து கொண்ட மனுஷன் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, கீழே 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நான் கிறிஸ்து என்னை மன்னிச்சிருக்கிறார். நான் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னாக்க, கோடிக்கணக்கான இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, என்னுடைய அக்கௌண்ட்டில் அவ்வளவா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, நான் கோடிக்கணக்கான பாவங்களினால் கடன்பட்டவனாக இருந்தேன். அப்படி கடன்பட்ட இருந்த என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஆண்டவரை நம்ம மன்னிச்சிருக்கிறார். அதனால தான் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதை நம்ம மத்தேயில இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த ஓமையில் ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 18 இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு, நான் அந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 24வது வசனம், அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது கடன்பட்ட 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அந்த 10,000 தாலந்து கடன்பட்டவன் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அந்த எஜமான், அந்த ராஜா மனப்பூர்வமாய் இனிமே அவனால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, தன்னுடைய ஆயுசு முழுதும் எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க, இப்படிப்பட்ட கடனை தீர்க்கவே முடியாது. அந்த 16,000 தாலந்து அப்படின்ட்டு ஒரு குறிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பைபிள் வருஷனில் ஒரு குறிப்பில் 15 வருஷம் சேலரி, 15 வருஷம் சம்பளம். அந்த 16,000 தாலந்து அப்படிங்கிறது 15 வருஷம் சம்பளம். இப்போ 15 வருஷம் சம்பளத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, தாராளமாய் அந்த தயால பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க மன்னிச்சிருக்கிறார். இப்போ கோடிக்கணக்கான பாவங்களை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க, அந்த கடன்பட்டவனை மன்னிச்சு, நீ இனிமேல் அந்த ஒரு பைசா கூட நீ செலுத்தணும் அவசியமே இல்லை, நீ விடுதலையாக்கப்பட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் வீட்டுக்கு கூட போய் சேரல. நான் போயிட்டு இருக்கும்போதே, நான் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கேன், நான் கோடிக்கணக்கான கடன் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கிறார், என்னை தயால பிரபு என்னை மன்னிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தை இல்லாதபடிக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, போயிட்டு இருக்கும்போதே இன்னும் வீடு கூட போய் சேரல, வீட்டுக்குள்ளே கூட போகல, என்ன போயிட்டு வழியிலே 28வது வசனத்தில், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையினா போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போதே தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டேன். இப்போ அந்த 100 வெள்ளிப்பணம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, 3 மாத சேலரி, அதாவது 3 மாத சம்பளம். 3 மாத சம்பளத்தை என்ன பண்ண முடியல, எவ்வளவோ 15 வருஷம் சம்பளத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா மன்னிச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனுஷனுடைய, இப்போ என்னுடைய சேலரின்னு வச்சுக்கோமே, என்னுடைய சேலரி ஒரு மாதத்துக்கு
10,000 அப்படி சம்பளம் அப்படின்னாக்க 3 மாதம் சம்பளம் 30,000. அதே 15 வருஷத்துக்கு சம்பளத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க 15 × 12 ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ 15 × 12 180 மாதம். இப்போ 180 மாதம் சேலரி எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 18 லட்சம். அப்போ அந்த 18 லட்சம் நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன். சாதாரண அந்த 18 லட்சம் மன்னிக்கப்பட்ட நான் அற்பமான அந்த 30,000 எனக்கு என்னவே இருக்கக்கூடாது அப்படின்னாக்க ஒரு பொருட்டாவே இருக்காது. ஏன்னா 18 லட்சத்தை ஆண்டவர் என்ன என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா மன்னிக்கப்பட்டிருக்கு மன்னிச்சிருக்கிறார். அதே லட்சத்தில் வச்சோம் அப்படின்னாக்க ஒரு மாதம் சேலரி லட்சம் 1,00,000 அப்படின்னா 3 லட்சம். அது 180 மாதத்துக்கு 180 லட்சம், கிட்டத்தட்ட 2 கோடி. கோடிக்கணக்கான பாவங்களை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அற்பமான அந்த 30,000 3 லட்சத்தை என்ன 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 பண்ண முடியல அப்படின்னாக்க மன்னிக்க முடியல. அவ்வளோதான். அதுதான் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். திரும்பவும் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க அவன் மேல் பட்ட கடனை செலுத்தி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஆண்டவர் கோபமாய் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படியாய் நான் எவ்வளவோ மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னாக்க நான் மற்றவர்களை மன்னிக்கிறது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஈஸியாய் லகுவாக இருக்கும். இவ்வளவாய் கோடிக்கணக்கான பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லாட்ரி சீட் அடித்த மாதிரி தான். இப்போ லாட்ரி எனக்கு ஒரு 20 கோடி 10 கோடி இது லாட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னாக்க சாதாரண அந்த 30,000 எனக்கு என்னவா இருக்காது அப்படின்னாக்க ஒரு பொருட்டாகவே இருக்காது. அதை நான் கேட்கவே மாட்டேன். அது எனக்கு ஒரு காரியமாகவே இருக்காது. இப்போ லாட்ரி சீட்டு 18 கோடியில் 10 கோடி விழுந்த எனக்கு அவ்வளவும் என்ன பண்ணாது அப்படின்னாக்க கைக்கு சேராது. இடையில ஒரு சில பேர் பிடிங்கிடுவாங்க. அது எனக்கு என்னவா இருக்காது அப்படின்னாக்க ஏன்னா நான் சம்பாதிக்கலை. நான் வேர்த்து விறுவிறுத்து நான் என்ன பண்ணல அப்படின்னாக்கா சம்பாதிக்கவே இல்லை. அது எனக்கு இலவசமாய் பெற்றது, இலவசமாய் நான் வாங்கினது, இலவசமாய் நான் பெற்றுக்கொண்டது. அது நான் பொருட்டாகவே நினைக்க மாட்டேன். அதே போல் இப்போ இவ்வளவு பாவ கடன்களை நான் மன்னிக்கப்பட்ட நான் அந்த சாதாரண ஒரு அற்பமான அந்த 30,000 பணத்துக்கு என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னாக்க மன்னிக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க என்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவம், நான் பிசாசுக்கு இடம் கொடுக்குறவனா இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா மன்னிக்காத குணம் இடத்தில் இருக்கிறதா இருக்கு. அப்படியே ஒருபோதும் 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர்ல ரெண்டு கொரிந்தியர் 2:11 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அப்படின்னாக்க மேலே வாசிக்கிறோம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறது எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னாக்கா மன்னிக்கிறதை குறித்து. அப்போ நான் மற்றவங்களை மன்னிக்காமல் இருந்தேன் அப்படின்னாக்க நான் யாராலே நான் மோசம் போகிறேன் அப்படின்னாக்க சாத்தானாலே நாம் மோசம் போகிறவனாக இருப்பேன். அப்போ நான் மன்னிக்கிறவனாய் நான் அவ்வளவாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன். கோடிக்கணக்கான பாவங்கள் நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன். என்னிடத்தில் நான் கடன்பட்ட ஒரு சிலர் என்ன பண்ண முடியல அப்படின்னாக்க மன்னிக்க முடியல அப்படின்னா இப்போ நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னா சாத்தான் என்னுடைய இருதயத்தில் அனுமதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே நான் ஒருபோதும் இல்லாதபடிக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. பொய்யை குறித்து சொல்லும்போது அந்த அனனியா சப்ராலை குறித்து வாசிக்கிறோம். சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ நான் பொய் சொல்கிறேன் சாதாரண ஒரு அற்ப காரியத்துக்காக. இப்போ யாராவது விசாரிக்கிறாங்க அப்படின்னாக்க திடீர்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்க அந்த பொய்யை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறைச்சிடுவோம். அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்க மறைக்கிறவர்களாக இருப்போம். அப்படி நான் திடீர்னு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்க பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். அப்படி நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னாக்க சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க என் இருதயத்தை நிரப்புறவனாக இருக்கிறான். ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நான் அதான் அந்த எபேசியரில் வாசிக்கிறோம். பொய் மேலே இருக்குல்ல எபேசியரில் எபேசியரில் 25:4-25 நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கிறவன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பொய்யை அனுமதிக்கிறவனாக இருந்தேன், பொய் பேசுகிறவனாக இருந்தேன் அப்படின்னாக்கா நான் யாரை அனுமதிக்கிறேன், யாரை நான் குடிகொள்றதுக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னாக்கா சாத்தான் என் இருதயத்தை நிரப்புறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அனுமதிக்கிறேன்.
அடுத்து இடரலை குறித்து வாசிக்கும்போது யோவான் 13:27 சாத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த யூதாஸுக்கிட்ட இந்த காரியம் சொல்லும்போது 13:27 யோவான் 13:27 அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னா சாத்தானை என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனை புகுவதற்கு சாத்தான் இருதயத்தில் புகுந்து கொள்வதற்கு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த யூதாஸ் அனுமதிக்கிறான். எப்படி அப்படின்னாக்கா அந்த மரியாள் விலையேறப்பெற்ற அந்த தைலத்தை உரைச்சி ஊற்றும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் தருத்திரத்துக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவளை அவளை ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஜென்ரஸை தான் சொல்லுவார். ஆனாலும் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அப்படியா அதனால தான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா இடரல் அடைந்து சாத்தானை அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த யூதாஸ் எத்தனைப்படுறான். அதனால என்ன பண்ணுறான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்போ நான் இடரில் அடைகிறவனா இருந்தேன் அப்படின்னாக்க சாத்தானை என்னிடத்தில் புகுந்து கொள்வதற்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அனுமதிக்கிறேன். ஒருபோதும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும். அப்படி கடிந்து கொள்வது என் தலைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா என்னை போல் இருக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படியாய் நான் ஒருபோது இடரலடையாத பொய் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாத மற்றவர்களை மன்னிக்க இப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் தாமே நம்ம ஒருவரையும் வழிநடத்துவாராக. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற நான், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட நான் மீண்டுமாய் சாத்தானை இருதயத்தில் புகாதபடிக்கு, சாத்தானை இருதயத்தில் அனுமதிக்காதபடிக்கு, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நான் வாழ நம்ம ஊர் வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமாம். தேவனோட பரிசுத்தம் ஊடதாக எபேசியர் 4:22 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. கெட்டு போகிற அப்படின்னோடனே எனக்கு நான் வந்து என்னன்னா, மார்க்கெட்டில் நம்ம ரெகுலராக ஜாமான் வாங்குற இடத்துல என்ன செய்வார்னா, ஒரு தக்காளி பெட்டி இருக்கும். அந்த தக்காளி பெட்டி என்ன செய்யணும்னா, அந்த தக்காளி பெட்டியில் மினிமம் ஒரு 300-400 தக்காளி கூட இருக்கலாம். அதில் என்ன செய்யணும், 1-2 இல்லை ஒரு 5-10 கெட்டு இருக்கும். அது என்ன செஞ்சிருவார், ஒவ்வொரு தக்காளியை எடுத்து தொடச்சி இன்னொரு பாக்ஸில் ஏற்றுவார். ஏன் தம்பி இப்படி ஏற்றுற அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னார், இது ஒரு 4-5 தக்காளி என்ன செஞ்சோன்னா அந்த முழு பெட்டியுமே கெடுத்து போட்டுருனேன், முழு பெட்டியும் கெட்டதாக்கிறோம். அதனால் என்ன செய்கிறேன், அதை மொத்தமாக கொட்டி இது பண்ண மாட்டார். ஒவ்வொரு தக்காளியை எடுத்து ஒரு துணி எடுத்து தொடச்சி அதில் ஒரு அழுகல் இருக்கா எடுத்து உரம் வைப்பார். மொத்தத்தையும் கெடுக்காதுக்காக என்ன செய்கிறாரு, ஒரு வெறும் 5 தக்காளி அப்படி எடுத்து ஒதுக்கி வைக்கிறாரு. அதேமாரி களைந்து போட்டதுன்னு எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிசி சிப்பம் வருது, ஊற போடுறோம், வடிக்கிறோம். சின்ன வயசில் பார்த்தா எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒரு அரிசி எடுத்தாங்கன்னா அதை களைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வாட்டி களைஞ்சிருவாங்க. களைஞ்சி அதில் உள்ள கல்லை எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் சமைப்பாங்க. நம்ம அப்படியே கொட்டி சமைச்சா என்ன ஆயிரும்னா, அந்த முழு சாப்பாடையும் வீணாக்கிடும். யாருமே சாப்பிட முடியாது. கல் மண்ணு இருந்தால் அப்படி சாப்பிட முடியும், நறுன்னு இருக்கும், சாப்பிட முடியாது, அப்படியே கெட்டு போயிடும். அப்படி செய்ய மாட்டாங்க. இது போல் என் புதிய மனுஷன் புதிய மனுஷன் தரித்து கொண்ட நான் எனக்குள்ளே இருக்க பழைய கெட்ட பழக்கங்களை ஒவ்வொன்றா நான் எடுத்து களைந்து போட்டு என் சுயத்தை சாக கொடுக்காட்டி என்ன ஆயிருன்னா, என் முழு ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செஞ்சுன்னா கெடுத்து போட்டுரும் அது. அதே போல் எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள். பழைய கெட்ட மனுஷன் என்ன சொல்லுவானா, கலையாத கெட்ட மனுஷன் என்ன செஞ்சிருவானா, இல்லை ஒருத்தன் உன்னை இது பண்ணிட்டானா நீ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அதுதான் கெட்ட மனுஷனோட சாயல். புதிய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனை தரித்து கொண்ட மனுஷன் எப்படி இருப்பேன் அப்படின்னா, யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்ன செய்வேன்னா, கிறிஸ்து என்னை மன்னித்தது போல என் மேலே மனதுருக்கமாய் அவர் பரத்துலேருந்து எனக்காக இறங்கி வந்தார். அதுபோல் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நான் தொழுது கொள்கிறேன். நான் எப்படி இருப்பேன்னா, மனதுருக்கமாய் பிறரை மன்னிக்கும் போது நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படி இருக்க மாட்டேன். மனதுருக்கமாய் திரும்பவும் அவரை நான் பார்க்கும்போது அந்த பழைய தப்பு என் மனசுலேயே இருக்காது.
அந்த அளவுக்கு நான் மன்னிக்கிறது தான் மனதுருக்கமாய் மன்னிக்கிறது. அப்படி நான் மன்னித்தால் தான் என்னன்னா, பழைய மனிதன் ஒழிந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்றது. அதே போல எபேசியர் 4:27 புதிய ஆவிக்குரிய தரித்த மனுஷன் எப்படி நான் இருப்பேன் அப்படின்னா, 27 பிசாசுக்கு இடம் கொடாமல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாகவே நான் சரி தவறு நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படிலாம் நீ நியாயப்படுத்திட்டு இருக்க மாட்டேன். என்ன செஞ்சிருவேன், சரி தப்புன்ற இடத்துக்கே அங்கே வேலை இல்லை. என்னை என்ன செஞ்சிருவேன், நான் தாழ்த்தி போய் பிறர்கிட்ட ஒப்புரவாவேன். ஒப்புரவாதத்துக்கு எப்படி இருக்குன்னா, மனம் துடிக்கும். எப்படியாவது போய் என்னை நான் சரி செஞ்சிடணும் அப்படின்றதுல இதாக இருப்பேன். எனக்கு தேவை என்னன்னா, புதிய மனுஷனாக பிறந்தவனுக்கு என்ன ஒரு அடையாளம்னா, எல்லா இடத்துலையும் நான் சமாதானமாக இருக்கணும். அந்த ஒரு சமாதானத்தோடய என் லைஃப் இருக்கணும் அப்படின்றது தான் புதிய மனுஷனோட அடையாளம். அதனால் என்ன செஞ்சிடுவேன், யாரோடையும் சமாதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு எத்தனிப்பேன். இப்போ நான் ஒரு பழைய மனுஷனாக இந்த காலத்தில் எப்படி என் என் கெட்ட பழைய மனுஷன் எப்படி இருப்பான், கலைந்து போடாத மனுஷன் எப்படி இருப்பான்னா, சமாதானம்னே எனக்கு தெரியாது. என் லைஃபே நான் சொல்கிறேன், எனக்கு சமாதானம்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. சண்டை இப்படியே தான் என் லைஃப் இருந்தது. நான் புதிய மனுஷனாக சபைக்கு வந்து சபையில் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் புதிய மனுஷனாக நான் பிறந்ததுக்கப்புறம், இந்த தப்புலாம் நீ பண்ணியே, நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படின்னும் போது, அதுவரையும் எனக்கு தப்புனே தெரியலை. ஏன்னா பழைய மனுஷனுக்கு எதுவுமே தப்புனே தெரியாது. பழைய மனுஷன் எல்லாமே ஆல்வேஸ் கரெக்ட். நான் எப்பொழுதுமே கரெக்டு, எனக்கு தப்பே கிடையாது. நான் எப்பொழுதுமே நான் பிறந்ததுலேருந்தே நான் கரெக்டாகவே வாழ்ந்துட்டேன்ப்பா. எனக்கு தப்புனாவே என்னன்னு தெரியாது. நான் பண்ணுறது பூரா தப்பாக இருக்கும், அப்படி தான் நான் இருந்தேன். பிறந்தோடனே அதுக்கப்புறம் புதிய மனுஷனாக என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பிறந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இந்த சபையில் என்னை சொன்னதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கம் வரல. ஈவினிங் சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டு. மறுநாள் என்னை சரி பண்ணுறதுக்கு எத்தனிக்கிறேன், எங்கே எப்போ யார் அப்படின்னு ஓடுறேன். அன்னைக்கு ஃபுல்லாக என்னோட டைமே அப்படியே தான் இருந்துச்சு. இல்லை யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட நான் சரி செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது என்னன்னா, ஒரு ரோட்டில் நான் ஒரு தப்பு செஞ்சேன். அதே ரோட்டில் தான் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் மன்னிப்பு கேட்கும்போது, நடா அப்படி ஒரு அவமானமா அப்படி என்னல, அந்த நான் மன்னிப்பு கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படி நான் அந்த மோட்ச பயணத்தில் கிறிஸ்டியான் சொன்னது போல், அவர் பாரத்தை இறக்கி வச்சது போல், செப்பா என் லைஃப்பில் என்னமோ சாதிச்சது போல். ஏன்னா எனக்கு ஒரு அந்த மன்னிப்பு கேட்டனே பரலோகத்தில் எனக்கு ஒரு பங்கு வந்துருச்சுன்ற ஒரு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் மன்னிப்பு கேட்டு என் லைஃப்பில் அவ்வளோ ஃப்ரீயானேன். புதிய மனுஷனாக பிறந்த அடையாளம் என்னன்னா, என் லைஃப்பில் நான் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னை சரி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். டெய்லி லைஃப் இன்றைக்கி நான் பிறந்தப்போ சரி பண்ணிட்டேன், ரட்சிக்கப்பட்ட போது என்னை சரி பண்ணிட்டேன்றது கிடையாது. தினந்தோறும் என்னை சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எரேமியா 2:2 விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே, இந்த உலகத்திலே, இந்த வனாந்தரங்கிறது வந்து என்னன்னா இந்த உலகம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், என் இளவயதுங்கிறது வந்து எப்படின்னா இந்த வாலிப வயது இல்லை. ஒருத்தவங்க வந்து ரட்சிக்கப்பட்டது, தேவனை புதிதாய் பிறந்தது, புதிதாய் தேவனை தரித்து கொண்டது எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு 20 வயசாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 60 வயசாக இருக்கலாம். அது காரியம் இல்லை. நான் புதிதாய் தேவனை தரித்து கொண்ட போது என் இளவயதின் பக்தி எப்படி இருந்துச்சுன்னா, நீ வாழ்க்கப்பட்ட போது எப்படின்னா, மணவாட்டியாகிய நான் தேவனுக்கு வாக்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் அன்பையும் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பழைய நான் புதுசாக மனம் திரும்பினப்ப சொன்ன வார்த்தை இன்னமும் என் லைஃப்பில் இருக்கா, என்னை நான் ஆராய்ந்து பார்க்குறேன். ஆனாலும் தேவன் திரும்பவும் சொல்றாரு, வெளிப்படுத்தின 2 நாளில், ஆனாலும் ஒரு வசனத்தை அப்படி மாற்றி படிக்கிறேன். ஆனாலும் நீ புதிதாய் ஆவியில் தரித்த மனிதனை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்படிலாம் நீ இருந்தப்பா, நீ உலகத்தை விட்ட, உலகத்திலேருந்து என்னை பின்பற்றி வந்த, உன் பக்தி எப்படி இருந்துச்சுன்னா என்னோட வாக்கப்பட்ட, இப்படியெல்லாம் இருந்த, மனவாட்டியா என்ற வாக்கப்பட்ட, இப்படிலாம் இருந்த உனக்கு, நீ இருந்தாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுப்பா அப்படின்னும் போது என்னை நிதானித்து பார்த்தது என்னன்னா, நீதிமொழிகள் 10:1 எடுத்துக்கும். இப்போ பொதுவாக நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், சபைக்கு வந்ததுக்கப்புறம், தேவனை தரித்து கொண்டதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருப்பேன், எப்படி இருப்பேன் அப்படின்னா,
எனக்கு ஒரு எல்லாமே கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் எப்படி இருப்பாங்க சுற்றி உள்ளவங்க எல்லாமே அப்படின்னா, பா இவன் கிறிஸ்டியன்பா, நம்ம எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். இவன் கிறிஸ்டியன்பா, இவன்கிட்ட தப்பு இருக்காது, இவன் வார்த்தை கரெக்டாக இருக்கும், வார்த்தையை தவறாக பேசிட மாட்டான் அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை படிக்கிறேன். நாணமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். இப்போ நான் கிறிஸ்டியன்பா, இவன் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் என்ன புள்ளப்பா, இவங்க அப்பாவுக்கு என்னன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறது உலகத்தில் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா, தாய்க்கு வந்து சஞ்சலத்துக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறேன்னா, நிம்மதியை தரான்ப்பா, எப்பா அவன் பெத்த வயிறு குளிரும்பா, அப்படிதான்ப்பா அவன் இருப்பான் அப்படிங்கிற உலகத்தில் சொல்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நான் ஆவியில் நான் எப்படி பார்க்குறேன், நான் நாணமாக நடந்துக்கிட்டேன்னா என் பிதாவாகிய தேவனுக்கு, என் தகப்பனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சந்தோஷப்படுத்துவேன். சுற்றி உள்ளவங்க எல்லாம், பா இவன் கிறிஸ்டியன்பா அப்படி இருக்கான்ப்பா அப்படின்னும் போது என் பிதாவாகிய தேவனுக்கு சந்தோஷப்படுத்துகிறேன். இங்கே தாய் என்று எதை நான் பார்க்குறேன்னா, இந்த சபையை பார்க்குறேன். தினந்தோறும் பால் ஊட்டுற பிள்ளைக்கு பால் ஊட்டும், திடமாகாரம் கொடுக்குற பிள்ளைக்கு திட ஆகாரம், இப்படி வாரந்தோறும் தினந்தோறும் டெய்லி டிவோஷன் மூலியமாக இந்த சபையிலேருந்து இது எனக்கு கொடுக்குற வார்த்தை எப்படின்னா, என் தாய் இது. இந்த தாய்க்கு எப்படி இருக்கணும்னா, நான் இந்த சபைக்கு ஒரு தாயான இதை தான் பார்க்குறேன். இந்த இடத்துல தாயின்னு சொல்கிறது என் ஆவியில் அப்படி பார்க்குறேன். சஞ்சலத்தில் கொடுத்துடக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறையா இப்போ வெளியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்டியன்பா கரெக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் இருக்குது. என் எப்படி நான் ஆதி அன்பில் இருந்தா நான் புதிதாய் பிறந்த மனிதன் தான் இப்படி சொல்லுவாங்க. நாட்கள் போக போக நாட்கள் ஆகிருச்சு, என் பழைய மனுஷன் அப்படியே இருக்கனா, பழைய மனுஷன் வந்து பழைய மனுஷன் ஆகிட்டானா, இல்லை புதிதாக பிறந்தது போலே இருக்கனா. புதிதாக இருந்தனா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் கரெக்டாக இருப்பான், இவன் தாய்க்கு சஞ்சலத்தை கொடுக்காதவனா இருப்பான். ஒருவேளை நான் பழைய மனுஷனா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன்னா அப்படி செஞ்சிருவாங்கன்னா, பா பேரில் தான்ப்பா கிறிஸ்தவன், வாயிலே வடை சொல்கிறான், பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம், பேசுறது பூரா தவறு, ஆனால் என்ன சொல்கிறான், நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்படின்வாங்க. என்னையும் நான் நிதானிச்சு சொல்கிற வார்த்தை. இல்லைன்னா என்ன இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, சபைக்கு போகிறான், நீலாம் எதுக்கு சபைக்கு போகிற அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. இது என்னன்னா, என் தாய்க்கு சஞ்சலப்படுத்துகிறேன். இந்த தாய் ஜீவனுள்ள தாய், இந்த ஜீவனுள்ள சபை இது, இதை நான் எப்படி படுத்துகிறேன், நான் சஞ்சலப்படுத்துகிறேன். அப்படி என் லைஃப் இருந்துடக்கூடாது. தேவனுக்கு மகிமையாக சொல்கிறேன். நான் இப்போ கடை வச்சு ஒரு 10 வருஷம் நெருக்கி ஆயிடுச்சு. போன வாரம் ஒரு பக்கத்தில் ஒரு 2 கடை தள்ளி ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் எதார்த்தமாக பைக்கை நிப்பாட்டுறேன். அப்போ சொன்னார், தேவனுக்கு மகிமையாக சொல்கிறேன், அவர் பா தம்பிகிட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுப்பா. அவர் ஸ்டார்டிங்கில் நான் கடை வைக்கும் போது நம்ம ஒரு பிரதர் தான் போய் மிஷினை இறக்குறதுக்காக வண்டியை போய் நிப்பாட்டுறோம். அவர் வண்டியை குறுக்க நிப்பாட்டியிருக்காரு, எடுக்காதப்ப சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை தொட்டோன்னா அவர் ட்ரிங்க்ஸில் இருக்காரு, வேறு ஏதாவது பேசுவாருன்ட்டு நான் என்ன செய்யணும், நம்ம வண்டியை நகர்த்தி, அது வெயிட்டான பொருளாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம இறக்கிட்டு போயிட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவரை டச் பண்ணியிருக்கு. நம்மளை தாழ்த்துறது பிறரை ஆதாயப்படுத்திக்கலாம். அந்த இடத்துல நான் அப்படி பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா, இனி வரையுமே அவருக்கு என்னன்னா ஒவ்வொரு காரியத்தில் சரிண்ணே 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 அப்படின்னு விட்டு போகிறது, இணக்கமாக நான் போகிறது அவருக்கு எப்படி இருந்துருச்சுன்னா, 10 வருஷம் ஆயிடுச்சுப்பா, இங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையும் பழகியிருக்கேன், தம்பிகிட்டேருந்து ஒரு வார்த்தை தவறாக வந்ததில்லப்பா, தவறாக இருந்தது. இது யாருக்கு மகிமையாக இருக்கும் அப்படின்னா, என் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அவருக்கு நான் சந்தோஷப்படுத்தியிருப்பேன். என் தாய்க்கு, சபைகின்ற தாயை பிரியப்படுத்தியிருப்பேன். இந்த ஜீவனில் சபை குளிர்ந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது போல் ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன், இது போலயே நான் முடிவு வரையும் இருந்தேன்னா என்ன ஆகும்னா நல்லாயிருக்கும். எபேசியர் 4:30 சொல்கிறது போல், ஒருவேளை நான் சொல்லுவாங்கள்ல உலக பழமொழி, பழைய குருடி கதவு திறடின்ற மாதிரி நான் திரும்ப பேக் ஆயிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எபேசியர் 4:30 தேவனோட பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். புதிதாய் பிறந்த மனிதன் நான் பழையவனாய் ஆனால் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சபையை, அவரோட பரிசுத்தாவியை நான் துக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நான் தினந்தோறும் என் டெய்லி லைஃப்பில் புதிதாய் பிறந்த மனிதனாய் தரித்து கொண்டு என் தகப்பனை, பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்தி என் சபையை நிம்மதியாகவும் ஒரு குளிர்ந்த சபையாக வைத்துக்கொள்ளவும் என் பரிசுத்தாவியை மையப்படுத்தி வாழ தேவன் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிச்சுட்டு இருந்தேன்.
வெளிப்படுத்து 12:9. பழைய மனுஷனை குறித்து கேள்விப்படும்போது இந்த மனுஷன் இந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இது சந்தோஷமான விஷயம். இதே என்னுடைய இதயத்தில் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் பழைய மனுஷன் அழிந்து போனான், அவன் மரித்து போனான் அப்படின்னு கேள்விப்படும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் எதுக்காக இப்போ நான் ஒவ்வொரு நாளும் தேவன்ட்டு நான் என்ன காலையில் எழுந்துச்சு நான் கேட்குறேன், ஆண்டவரே பழைய மனுஷனை கழிந்து போடுன்னு கேட்குறேன்னா, அல்லது நான் பாவம் செய்யாமல் வாழணும்னு கேட்குறேன்னா, அப்படி தான் ஒன்று கேட்டால் போதும் அப்படின்னு யோசித்தேன். ஆண்டவரே என்னுடைய ஆவியில் புதிய ஆவியை என்னை கட்டளையிட்டுருங்க. நேற்று வரைக்கும் ஒரு பழைய ஆவி என்னை போட்டு நடத்திருக்கலாம், அல்லது பாவத்தில் நான் ஜீவிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே எபேசியில் நான் வாசித்தது போல புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அது போதுமே. பழையவை என்னை அண்டாது. ஒரு ஃபோனில் ஒரு கோபமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய ரியாக்ஷன் அந்த புதிய மனுஷனுக்குரிய ரியாக்ஷனாகவே இருக்கும். சட்டுன்னு என்னுடைய வார்த்தை மாறாது. போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் தான் தன் பையன்கிட்ட சொல்கிறாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வார்த்தை மாறிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இங்கே நல்ல புதிதான ஆவியை நாம் பருகி புதிய மனுஷனாய் நம்மை காட்டுகிறோம். ஆனால் நம்முடைய கிராமங்களில், நம்முடைய இருக்கிற இடங்களில், நம்முடைய வீடுகளில் அப்பப்போ தலை தூக்குற அந்த மனுஷனை நான் சாகடிக்கிறேனா, அல்லது இடங்கூடாமே இருக்கிறேனா அதுக்கு, அல்லது அதுக்கு மேலே ஆண்டவரே இந்த நாளில் புதிய ஆவியினால் நான் நிரம்பி புதிய மனுஷனாகவே நான் நாள் முழுவதும் நான் உண்மை மயப்படுத்தணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்னா. 1 கொரிந்தியர் 13 வாசிக்கும்போது 10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவான அந்த புதிய ஆவி என்னை ஆட்கொள்ளும்போது இந்த குறைவான அல்லது மரித்து போன அந்த பழைய மனுஷன் என்ன பண்ண மாட்டான்னா அழிந்து போயிடுவான். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுடைய ஆவியை நிறைவாய் பெற்றிருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒரு பழைய மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும். என்ன பண்ணுவோன்னா, ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் பழைய மனுஷன் நேற்று வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, ஒரு பொய் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது, பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது, ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அதை அச்சீவ் பண்ணிடுவான். ஆனால் புதிய மனுஷன் அவனுடைய இது எப்படி இருக்குன்னா, நான் இப்படி கேள்விப்பட்டிருப்போம், பேப்பரில் படிச்சிருப்போம், நியூஸில் வாசிச்சிருப்போம், ஒரு ஆக்சிடென்ட்லேயோ அல்லது ஒரு மாரடைப்புலையோ ஒரு ஏதோ ஒரு வகையில் இறந்து போன ஒரு மனுஷனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே இறந்து விட்டான். அல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சில டாக்டர் டைமோடு சொல்லுவாங்க, இறந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ புதிய மனுஷனுக்குரிய அடையாளம் என்னென்னா, அவனுடைய தலை தூக்கவே தூக்காது, அவனுடைய வாய் எலும்பவே எலும்பாது, அவனுடைய மாறுத்திரம் கடினப்படுத்தவே படுத்தாது, அல்லது காயப்படுத்தவே படுத்தாது. ஏற்கனவே மரித்து விட்டான் அந்த புதிய மனுஷன். இப்படிப்பட்ட புதிய மனுஷனை நான் இந்த காலையில் நான் வாஞ்சிக்கிறேன்னான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு அவன் விழுந்து விட்டான். அவனை தேவன் ஜெயித்தார். இப்போது என்னுடைய காரியம் என்னென்னா, ஆண்டவரே வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஒரு சந்தர்ப்பம் பாவம் செய்யறதுக்கு நெருங்க வரும்போது ஆண்டவரே நான் புதிதான ஆவியை நான் தரித்து கொண்டு புதிய மனுஷனை என்னுடைய இதயத்தில் வச்சுருக்கேனா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ சத்தியங்கள் எனக்கு கிடைச்ச இந்த நாட்களில் நான் எப்படி இருக்கலாம்னா, நல்லா இருக்கலாம். அப்படி தான் என்னுடைய இதயத்தில் ஆவியில் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன்.
ஆண்டவரே, இன்னும் ஏன் இன்னும் குந்தி குந்தி நடக்கிறது, இன்னும் ஏன் தத்தி தத்தி நடக்கிறது, இன்னும் பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கைய நேரம் வாய்ப்பு கிடைக்கும்போது வெளிப்படுது அப்படின்னா நல்லாவே இருக்கலாம். எந்த ஒரு பாவம் செய்யாம, பழைய மனுஷனுக்குரிய நடக்கைக்கு நான் என்னை உட்படுத்தாம, அல்லது அதை நான் என்னுடைய இதயத்தில் வைக்காம நல்லா இருக்கலாம். எப்படின்னா, தேவனுடைய சிட்சைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தவிர தேவனுடைய சிட்சை மட்டும்தான் என் உள்ளத்தில் கிரியை செய்ய வேணும். அதை தவிர மற்றபடி நான் கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் இந்நாள் வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிற அந்த வெளிச்சத்தின் மத்தியில், ஆண்டவரே நான் நல்லா இருக்கலாமே, இன்னும் நான் நல்லா இல்லையே, இன்னும் இதாக இருக்கனே, இன்னும் அந்த மோசம் போக்குகிற பழைய மனுஷனுடைய கிரியைகள் இன்னும் வெளிப்படுதே, என்னுடைய ரியாக்ஷன் மாறுதே அப்படின்ற தவிப்பு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் என்னுடைய கேட்க வேண்டிய என்னுடைய ஜெபம் தேவன்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு புதிய ஆவியை தாங்க. தானியேல் ஒரு வசனம் இருக்கும், தேவனுடைய ஜனங்கள் அதுக்கேற்றபடி தங்களை என்ன பண்ணுவாங்கன்னா திடப்படுத்திக் கொள்வார்கள். ஆண்டவரே புதிய மனுஷனுக்கு ஏற்ற அந்த நடக்கைக்குரிய என்னுடைய காரியங்கள் வந்து நான் அதுக்கேற்றபடி என்னை மாற்றிக்கொள்கிறேனா, இல்லை இன்னும் பழைய மனுஷன்லேயே நான் தவிச்சிட்டு இருக்கிறேனா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. தேவன் அப்படியாய் ஒரு நாட்டில் புதிய ஆவியை கட்டளையிடுவார், புதிய காரியங்களை என் இடத்துல விதைப்பார் அப்படின்றத நம்பிக்கையாக இருக்குது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகட்டும். கேட்ட வார்த்தை நடி செலுத்துகிறேன். எபேசியர் 4:22 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு. இந்த வார்த்தை எல்லாருக்கும், என்னைய சேர்த்து நம்ம எல்லாருக்கும் ஒரு 2 பகுதி இருக்கு. கிறிஸ்துவை அறிவதற்கு முன் என்னுடைய வாழ்க்கை இந்த மோசம் போக்கும் இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நான் அடைபட்டு கடந்தேன். இது கிறிஸ்துவுக்கு முன் இருந்த வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின், அல்லது கிறிஸ்துவுடைய கல்வாரி அன்பை அங்கே சிலுவையில் தொங்குவதற்கு நான் காரணம், அங்கு ஆணிகள் அடித்தது நான், என் பாவம் என்று கண்ட பிறகு நான் முந்தின மனுஷனுக்குரிய அந்த எல்லா பாவத்தையும் நான் எப்படி ஒரு சாக்கலை நான் விழுந்துட்டேன் அப்படின்னாக்க, அது எப்படி எனக்கு ஃபில்த்தி, அந்த அருவருப்பு, அந்த ஸ்மெல், நான் போய் குளிச்சே ஆகணுன்றது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு நான் வரல, அல்லது ஓகே இதெல்லாம் வழக்கமும் நடக்கிறது தான், எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி நான் சீரியஸாக எடுக்கல அப்படின்னாக்க, நான் கிறிஸ்துவுக்கு பின் அல்லது கிறிஸ்துவ எனக்குள் வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படிதான் இருப்பேனான்றது எனக்கு ஒரு கேள்வி. ஒரு பரிசுத்தவான் ஒரு கதை சொன்னார். ஒரு பன்றி 3 குட்டி போட்டுச்சான். அந்த 3 குட்டி அது சின்ன குட்டியா இருக்கும்போது தாய் கூடவே இருந்திருக்கு. ஓகே, கொஞ்ச நாள் பெருசான பிறகு அந்த பண்ணி சொன்னிச்சான், தாய் பண்ணி சொன்னிச்சான், நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க, நீங்க வெளியே போயிட்டு சுத்தி பாருங்க, சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான் வெளியில. அந்த 3 பண்ணி குட்டியும் போய் ஒரு ஊரா தெருவா சுத்தி பார்த்து சாயங்காலம் வந்துச்சான் தாய் பண்ணிக்கிட்ட. அந்த தாய் பண்ணி கேட்டுச்சான், நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க சொல்லுங்க. பண்ணி சொன்னிச்சான், அம்மா நான் போயிட்டு ஒரு அழகான பஸ் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு, கண்ணாடி இருந்துச்சு, பளபளன்னு இருந்துச்சு. ஓகே. இன்னொரு பண்ணி என்ன சொன்னிச்சான், அம்மா நான் ஒரு பெரிய பில்டிங்கை பார்த்தேன், அந்த பில்டிங் சரியான ஹைட்டு. ஓகே. 3வது பண்ணி, நீ என்ன பார்த்த,
நான் ஒரு மீட்டிங்கில் உட்காந்து ஒருத்தர் பேசுகிறத கேட்டேன். ஓகே, பண்ணிட்டு கேட்டுச்சேன், சரி அந்த பஸ்ஸை பார்த்த உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னோடனே, ஏம்மா அந்த பஸ்ஸு மேலே நான் உள்ளே போய் உட்காந்து நான் அந்த ஊரையே சுற்றி பார்க்கணும்னு தோணுச்சு. ஓகே. ரெண்டாவது உனக்கு என்ன தோணுச்சு? அந்த ஹைட்டான பில்டிங் மேலே ஏறி நின்று அந்த ஊரையே பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுமா. மூணாவது பண்ணிட்டேன், நீ என்ன, உனக்கு என்ன தோணுச்சு? அங்கே ஒருத்தர் பேசினாரே, உனக்கு என்ன தோணுச்சு? அம்மா அந்த பிரசங்கி பேசுனதை கேட்டுனது நான் மனுஷனா மாறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுமா அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த தாய் பண்ணிக்கு சரியான கோபம். உனக்கு ஏன் அப்படி போல வேலை செய்யுது? உனக்கு ஏன் புத்தி இல்லை? நீ ஏன் அப்படி மனுஷனை போல ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அந்த தாய் பண்ணி இந்த கடைசி பண்ணி திட்டனுச்சான். அந்த சின்ன குட்டி பண்ணி என்ன சொன்னிச்சேன், அம்மா அவர் சொன்னாரு பிறவியிலேயே சிறந்த பிறவி மனுஷ பிறவின்னு சொன்னாரு, அதனாலதான் நான் மனுஷனும் ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். எதுக்கு ஏமா என்கிட்ட கோச்சிக்கிற? அதுக்கு அந்த தாய் பண்ணி சொன்னிச்சான், அறிவு கட்ட பண்ணியே, மனுஷங்களாம் நம்மள மாதிரி மாறிட்டு வராங்க, நீ போயிட்டு மனுஷ மாதிரி அவனை ஆசைப்படுறியே. இது ஒரு கதை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை நான் சபையை அட்டன் பண்ணிட்டு திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வர வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்குறேன். இது ஆக்சுவலா சரியான வாழ்க்கையா இல்லை பன்றி வாழ்க்கையா? நேரா விஷயத்து வரனே. யூடியூப்ல பக்தி விருத்திக்கு ஏது இல்லாமல் 1 மணி நேரம் நான் செலவழித்தால் நான் பன்றி. அதுல வர 1008 குப்பை, கண்டது கடியதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்தா நான் பன்றி. இதுல நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஆதியாகமம் 8 ஒரு வார்த்தை இருக்கு. ஆதியாகமம் 8 இங்கே ஒரு சபையினுடைய ஒரு சித்திரம் போல இந்த நோவாவுடைய பேழை. அதில் 2 விதமான ஜனங்கள். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, ஓகே, ஜன்னலை திறந்தான் என்றால் சுயாதீனம் கொடுத்தான். ஓகே. 7, ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. 8, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். இது 2 விதமான ஜனங்கள் சபையிலே. ஒன்று, வெளி உலகத்தை பாருங்க, வெளியில போய் பாருங்க, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அசிங்கம் இருக்கு, எவ்வளவு அருவருப்பு இருக்கு, எவ்வளவு குப்பை இருக்கு, இதுல என்ஜாய் பண்றது நிறைய இருக்கு பாருங்க அப்படின்ற ஒரு கூட்டம் காகத்தை போல் போகிறதும் வருகிறதுமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரும், புதன்கிழமை வரும், ஆனால் அவருடைய முழு சிந்தை எல்லாமே உலகம். இன்னொன்று காகம், புறா, உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். ஒரு ஆவிக்குரியவன், ஒரு புதிய மனுஷன், இந்த பூமியிலே எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, இந்த பூமியிலே நான் உள்ளங்கால் வைத்து இளைப்பாறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. எங்க பார்த்தாலும் அசுத்தம், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம். எனக்கு தேவனை தவிர எனக்கு வேற கதி இல்லை என்று இருக்கிறவன் புதிய மனுஷன். ஏனென்றால் அவனுக்கு அந்த அசுத்தம் அருவருப்புலாம் அவனுக்கு விருப்பம் இல்லை, அது அவனுக்கு பிடிக்காது. பேதுரு 2வது நிருபம் கடைசியாய் பேதுரு 2 பேர் அதிகாரம் 1 வசனம் 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அந்த உலகத்தை பேதுரு ஒரு வார்த்தையை சொல்கிறார், இச்சையினால். இச்சை தான் இந்த உலகத்துல நிரம்பி இருக்கு. அந்த இச்சைக்கு பின்னால் ஒரு கேடு இருக்கு.
அந்த இச்சை என்கிற அந்த இனிப்பான ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு கேக்குக்கு உள்ளார விஷம் இருக்கு. அதை பேதுரு எச்சரிக்கிறார். இந்த உலகத்தின் இச்சைக்கு பின்பாய் ஒரு கேடு இருக்கு, அந்த கேட்டுக்கு நீங்க தப்பணும். அதனால இந்த உலகன்ற விஷயத்தை நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, இந்த உலகன்ற விஷயம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி 2000 வருஷம் முன்பாய் பேதுரு எழுதுகிறார். அவருடைய காலத்திலே அந்த இச்சைக்கும் அந்த உலகத்தின் கேடும் அதிகமா இருக்கும்போது நம்முடைய காலத்துல இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கும். இதை நாம் சீரியஸாய் கவனிக்க வேண்டும். கடைசியாய் 1 கொரிந்தியர் 3, நாம் யாருக்கு சொந்தம்? 1 கொரிந்தியர் 3, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்றால், நான் புதிய மனுஷன் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 3, 16, 17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவிகளில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பவுல் நீங்களே அந்த ஆலயம் என்று சர்வ வல்ல தேவன் தங்குகிற அந்த ஆலயமாய் நம்மை குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஆலயத்தில் இருக்கிற நான் ஒரு பாவம் செய்ய மாட்டேன். ஆலயத்தில் இருக்கிற நான் உலகத்தின் நடக்கத்தை நான் தேட மாட்டேன். ஆலயத்துல இருக்கிற நான் இச்சைக்கு இன்பத்துக்கு அடிமை கட்டிருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது, இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கும்போதே நான் அவ்வளவு சீரியஸா இருக்கும்போது, உள்ளே தேவன் இருக்கிறார். நான் பார்க்கிறதை அவரும் பார்க்கிறார், நான் பேசுறதை அவர் கேட்கிறார், எல்லாமே அவர் முன்னாடி நடக்குதே. இதை நான் தொடர்ந்து செய்ய முடியாது. இது தேவனுக்கு மகிமை கொண்டு வராது, தேவனுக்கு துர்க்கத்தை கொண்டு வரும். ஒரு பாடல் ஒன்று இருக்கு பாட்டு புக்கத்துல, 2 கண்கள் இயேசுவை காண, 2 செவிகள் இயேசுவை கேட்க, ஒரு நாவு இயேசுவை பாட, இயேசுவை பேச. இது எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைமை. புதிய மனுஷன் இப்படிதான் இருப்பான். புதிய மனுஷன் எப்பவுமே அவனுடைய சிந்தை ஃபுல்லா என்னை மீட்ட இயேசு. இயேசுக்கு நான் துக்கத்தை கொண்டு வர மாட்டேன். இயேசுக்கு பிடிக்காத இந்த பாவத்தை, இயேசுக்கு பிடிக்காத இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இயேசுக்கு பிடிக்காத இந்த அக்கிரமத்தை, இந்த அசுத்தத்தை இனி என் கண்முன் வைக்க மாட்டேன். அவன்தான் புதிய மனுஷன். தேவன் உதவி செய்ய நம்பிக்கை செய்ய நாமே. தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி இருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நான் கேட்டுட்டு இருக்கும்போது, நானும் ஒரு காலத்துல தேவனை அறியாம உலகத்துல இருந்தேன். ஆனால் தேவனுடைய கிருபையினால் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா ரட்சித்தார், என்னை மீட்டார். ஆனா இப்போ நான் கேட்டுட்டு இருக்கும்போது, நான் இப்போ எனக்குன்னு என்னோட பேக்ல திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நாளிலே என்னை நான் நிதானிச்சு பார்க்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. என் வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கிறாரா? இந்த நாளிலே என் வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கிறாரா? நான் கிறிஸ்து என்னிடத்தில் இருந்தால் நான் புது சிருஷ்டியா இருப்பேன். கிறிஸ்து என்னிடத்துல இல்லை, நான் அதே அந்த பழைய வாழ்க்கை, நான் உலகத்துல இருந்தேன் அப்படின்னா கிறிஸ்து என்னிடத்துல இல்லை. ஆனா நானா சொல்லிக்கலாம், நான் சபையில இருக்கிறேன், நானும் புது சிருஷ்டி அப்படின்னா நான் என்னை வேணா நினைச்சுக்கலாம். ஆனா தேவனோட பார்வையிலே அவர் எப்படி சொல்வார் அப்படின்னா, நீ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ
இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிற, நீ புது சிருஷ்டிலாம் கிடையாது, நீ ஒரு பழைய மனுஷன் அப்படின்னு என்னை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொன்னாருன்னா, என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கை, ஆண்டவரே நான் இதுக்காகவா நான் அழைக்கப்பட்டேன்? இந்த பழைய மனுஷனை இன்னும் நான் பழைய மனுஷனோடய இருக்கிறதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், அப்படி இல்லையே. இந்த புது சிருஷ்டியாய் அதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டேன். அந்த பழைய மனுஷனோட அந்த ஒரு கேரக்டர், அந்த பழைய மனுஷன் எனக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அந்த 19ஆம் வசனத்துல அந்த இது உணர்வில்லாதவர்களாய், நான் பழைய மனுஷன் என் கூடவே இருக்கிறான் அப்படின்னா எனக்கு அந்த உணர்வு இருக்கவே இருக்காது. நான் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே அந்த புது மனுஷனுக்குரிய சாயல்ல நான் இன்னும் எவ்வளோ தவறி விழுகிறேன். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நான் இந்த வாழ்க்கைக்கு நேரம் நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் அந்த உணர்வு இருக்கா? தேவன் அந்த உணர்வை பார்க்கிறார். அந்த உணர்வுகளாக நான் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவன் எனக்கு நம்பிக்கையை தருவார். இதனால ஆண்டவரே அந்த உணர்வு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நான் பழைய மனுஷனை அனுதினமும் ஆண்டவரையும் கலைந்து போட்டு புதிய மனுஷனை ஆண்டவரையும் உங்களுக்குள்ள நான் தரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். இந்த எஸ்ஐகேல கடைசி எஸ்ஐகேல் 36ஆம் அதிகாரத்தில் முப்பத்தாறு 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த கல்லான இருதயம் ஆண்டவரே என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த உணர்வுள்ளவனாய் அந்த சதியான இருதயம் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிதான் என்னோட வாஞ்சி விருப்பமா இருக்கு. தேவனுடைய நம்பிக்கை இருக்குது. தேவன் பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்ல சகோதரர் ஆரம்பித்த பொழுது முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய், அது ஒரு முற்காலம், பழையவை ஒளிந்து போன பழையவைகள், அது பன்றியின் சுவாபம், அது காகம், இதெல்லாம் பழையன ஒளிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி எல்லாம் புதிதான அந்த வாழ்க்கையிலே அவ்வப்போது பழையவை தலை தூக்கினால் நான் கிறிஸ்துவின் சாயல் அல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க, மற்றவர்களை அல்ல, நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறோம். நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்டோம். இன்றைக்கு வாட் அபவுட் டுடே? இன்று நம்மை குறித்து என்ன? பழைய என்ன ஒளிந்து போகிற வாழ்க்கை சாய்ஸ் வரும் பொழுது, சகோதரர் சொன்னது போல வாய்ப்பு வரும் பொழுது நான் பழைய சாயலை தரிக்கிறேனா புதிய சாயலை, அதை களைந்து போட்டு புதிய சாயலை தரிக்கிறேனா அல்லது பழைய சாயலின் வெளிப்படுகிறதா? கோவப்பட தூண்டப்படும் பொழுது பழைய சாயல் வெளிப்படுகிறதா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறதா? அவருடைய நாக்கை கடித்துக் கொண்டு நாம் கோபத்தை அடைக்கலாம், ஆனால் உள்ளம் எரிமலை போல குமுறுகிறது. பழைய சாயல். கிறிஸ்துவின் சாயல் கோபத்தின் அந்த கசப்பின் வேறையவே வேறெடுத்துடும். கிறிஸ்துவின் சாயல், என்னுடைய சாயல் எப்படி இருக்கிறது? நல்ல சாட்சியில கேட்டோமே. கிறிஸ்துவின் அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி இருப்பான்னு சொல்லி
நம்முடைய சகோதரர் அந்த பவுல் சொன்ன காரியத்தெல்லாம் காட்டினதை நாம் பார்த்தோமே. பொய்யை களைந்து மெய்யை பேசுவான், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பான், எரிச்சலையும் தனித்து விடுவான், பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத வாழ்க்கை, திருடாத, கையினால் பிரயாசப்படுகிற, கெட்ட வார்த்தை பேசாத, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத, கசப்பும் கோபமும் கூக்குரலும் தூஷணமும் துர்குணம் இல்லாத வாழ்க்கை, தயவான மன உருக்கத்தால் நிறைந்த கிறிஸ்துவை போல மன்னிக்கிற வாழ்க்கை சொல்லி நம்ம கேட்டோமே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை நாம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாத வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரரே, அந்த நீதிமொழி 10:1 வைத்து தாயை துக்கப்படுத்துன்னு சொன்னாங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத வாழ்க்கை. நான் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதுதான் எனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. பழைய மனுஷன் மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், கிறிஸ்துவின் சாயல், உள்ளத்தின் புதிதான ஆவியுள்ளவர்களாகி கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வது. நான் எதை தரித்துக் கொள்கிறேன்? தேவன் யாருக்கும் தெரியாது. காட் நோஸ் எவ்ரிதிங். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசி நாம் எச்சரிக்கப்பட்டோம், நாம் கேட்டோம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போய்விடும் சொல்லி. நிறைவான அந்த புதிய மனுஷனின் சாயல் வரும் பொழுது என்னுடைய அந்த குறைவான கெட்டு போகிற நாற்றம் எடுக்கிற அந்த சுயம் வெளிப்படாது. சுயத்தை சிலுவையில் அடைகிற வாழ்க்கை, அந்த சிலுவையில் அறைகிற வாழ்க்கை, அந்த பழைய மனுஷனை ஆண்டவரே வேண்டாம், இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த நேரத்தில் அவன் ஏற்கனவே மரித்தவன், அவனை நோண்டி டிக் பண்ணி நான் எடுக்க வேண்டாம். என்னுடைய குணம் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, அந்த உள்ள இருக்கான், உள்ள புதைச்சு வச்சிருக்கேன், எடுத்துருவா அவனை. ஆண்டவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஆண்டவரே, அந்த பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்து கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்து தேவனின் சாயலை, இந்த அன்பை வெளிப்படுத்தினார் அல்லவா? அவரை வாழ்ந்து காட்ட அல்லவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரும் பயந்திருந்தார். எபிரேயர் 5 நாம் அப்படி வாசிக்கிறோம். கடைசி 2 வசனத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி கேட்கப்பட்டார். என்னுடைய இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் சாயல் என்கிட்ட வந்துடக்கூடாது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்று நேரிடக்கூடாது. மரண வாசனையில் வீசிடக்கூடாது. கிறிஸ்துவின் தேவனுடைய சாயல் என்று வெளிப்படணும். பிதாவே எனக்கு இறங்கும் என்று அவர் ஜெபித்தார். ஒரு ஜாக்கிரதையா இருந்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? எபிரேயர் காய்க்கணும் அதே 2 எப்படி சொல்கிறார்? ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், 2:4 ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அல்லது இந்த புதிய மனுஷனை கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். ஏற்கனவே நிறைய எச்சரிக்கைலாம் கேட்டோம். நிறைய எச்சரிக்கை இருக்குது. நீங்க எபிரேயர்ல வாசித்தால் தெரியும். இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 10 மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் 10:26 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், இதை இப்போ இவ்வளவு நேரம் தியானித்ததோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, புதிய மனுஷனை தரித்த பின்பு, கிறிஸ்துவின் சாயலை தரித்த பின்பு, ஒரு சோதனையிலே நான் மனப்பூர்வமாய் பழைய மனுஷனை தரிக்கிறவனாக இருந்தால், அதை எடுத்து களைந்து போட வேண்டியனா அதை எடுத்து தரிக்கிறவனாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதியிருக்கு. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமா இருப்பான். இது நித்தியம்னா விளங்க செய்யும். நாம் எப்படி இருக்கிறோம் அந்த ரங்கத்திலே காண்கிறார். we cannot do that. நம்மளால் முடியாது. நம்மால் ஒன்றும் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. we need Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால்
மோசம் போக்குகிற இச்சை, என்னை கேட்டுக்குள் உட்படுத்துகிற அந்த இச்சையை என்ன பண்ணிடுவேன்னா, இச்சையினாலே மோசம் போன அந்த கெட்டு போன அந்த பழைய மனுஷனை தரித்துக் கொள்வேன். அதில் விழுந்து போவேன். தேவனுடைய கிருபையிலே என்றால் நான் சீக்கிரமாக விழுந்து விடுவேன். சடுதியாய் நடந்துடும். ஆனால் தேவனால் என்ன பண்ணுவேன், தேவனுடைய உதவினால், பரிசுத்தாவின் பலத்தினாலே கிறிஸ்துவின் சாயலை தரித்தவனாய் நான் ஜெயம் எடுப்பேன். அதை களைந்து போட்டு சுயத்தை சிலுவையில் அறைந்து ஆண்டவருக்கு சட்டென்று கீழ்ப்படிவேன். அதை களைந்து போடுவேன். புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்வேன். கடைசியாய் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சகோதரர் சொன்னது எனக்கு வெளிச்சமா இருந்தது. மோசம் போக்கும் இச்சைகள், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு ஒரு நாளே வீழ்வான். இன்று என்னை மோசம் போக்க இந்த இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன் என்னோடையே இருக்கிறது. அதனாலதான் பவுல் கதறினார், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்கக்கூடும்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்கக்கூடும்? நம்முடைய சகோதரர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புதன்கிழமை சொன்னாங்க. அந்த ஒரு கொலைகாரனை, இந்த கொலைகாரன் யாரை கொலை செய்தானோ அந்த சரீரத்தை அந்த கொலைகாரனோடய கட்டிடுவாங்களாம். எப்படி கட்டிடுவாங்கன்னா, முகத்தோட நெற்றியோடு, அது செத்த சரீரம், இது உயிரோடு இருக்கிற சரீரம், அப்படி போட்டுருவாங்க. அதான் தண்டனை. நாட்கள் செல்ல 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 அது அழுகி டீகே ஆகி இந்த உயிரோடு இருக்கிற சரீரத்திலே இப்படி கிடக்கணும். அதை அப்படியே ஊற்றி இவரையும் அழுக செய்யும். எவ்வளவு கொடுமையான தண்டனை இது! இப்படிதான் பவுல் தன்னுடைய அந்த பழைய சாயலை பார்த்தார். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், ஆவியின் இல்லாமல், பரிசுத்தாவியான இல்லாமல் என்னால் இது சாத்தியமில்லை. பரிசுத்தாவின் பலத்தினாலே மாம்சத்தின் கிரியை ஒழிக்காமல் இது எனக்கு சாத்தியமில்லை. அவரே எனக்கு உதவி செய்யும். என்னுடைய மாம்சம் தலை தூக்குறது. எப்போ விழுங்கலான்னு சுற்றி திரிகிற பிசாசு என்னுடைய பழைய சாயல் எடுத்துட்டு வரான். இந்த போட்டுக்கோ, கோவப்படு, மன்னிக்காத, வைராக்கியம் கொள், கசந்து கொள், பொறாமப்படு, மற்றவர்கள் நிர்வாணத்தை காட்டு, இதை பண்ணு, அதை பண்ணு, அவர்களை காயப்படுத்திரு, பட்டயத்தால குத்திரு. ஆண்டவரே, இல்லை, என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி பவுல் கதறினார். அந்த வசனத்தை மாத்திரம் பார்த்து நாம் எழுந்து ஜெபிக்கலாம். ரோமர் 8 நிர்பந்தமான மனுஷன் சொல்லி 7:24 கதறிட்டு தான் இந்த ஜீவனுள்ள ஆவின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்கிறார். 13வது வசனம், 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி கெட்டு போகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனாகிய மாம்சத்தின்படி நான் பிழைத்தால், அதற்கு நான் தீனி போட்டேன் என்றால், அதை நான் அவ்வப்போது தரித்துக் கொள்வேன் என்றால் சாவேன், நித்திய மரணம் எனக்கு ஏற்படும். ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நான் பிழைப்பேன். பரிசுத்த ஆவினாலே எப்பொழுதெல்லாம் என்னுடைய சரீரத்தின் அந்த மாம்சத்தின் செய்கைகள் வெளிப்பட சோதிக்கப்படுகிறோனோ அப்பொழுதெல்லாம் அதை அழித்தால் நான் பிழைத்துக் கொள்வேன். நீங்கள் தயவாக வீட்டில் சென்று இந்த ஆவின் பிரமாணத்தை போதிக்கிற இந்த 8ஆம் ரோமர் 8 நீங்கள் தியானிக்க கேட்கிறேன். பரிசுத்த ஆவினாலே இது நமக்கு சாத்தியம். பவுலை போல ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம். என்னால் முடியாது. இந்த பழைய மனுஷன், இந்த பழைய சாயல் என்னை சுற்றி சூழல் நிற்கிறது. நீ விளங்கலாம் என்று சுற்றித் திரிகிறது, என்னோட கூடவே இருக்கு. சாகும் வரை பழைய மனுஷன் என்னோட தான் இருக்கும். அதை களைந்து தான் நான் போடணும் எப்பொழுதும். இந்த பழைய சரீரத்தை ஆண்டவரை என்னால் எடுத்து போட முடியாது. நம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை என்னை விளங்க செய்யுங்க. இந்த நாற்றம் எடுத்த சரீரம், இந்த பழைய மனுஷனாகிய இந்த செத்த சரீரத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாமும் பவுலை போல கதறுவோம்.
பவுல் கலாத்தியர்கிட்ட கேட்டது போல, ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவடைய போகிறீர்களோ கேட்கிறார். ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தில் முடிவு பெற வேண்டாம். பழைய மனுஷனை கலைந்து போட்ட நீங்கள் மறுபடியும் பழைய மனுஷனை தரித்துக் கொள்வீர்களோ? கெட்டு போகிற மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்ட நீங்கள் அவனாலே மறுபடியும் மோசம் போவீர்களோ? நாளே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறாரே. ஆண்டவரே, அதற்காக நம்மை தேவன் அழைத்தார். நாம் அக்கினியிலிருந்து இழுத்து விடப்பட்டோமே, தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினாரே. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்து நம்மை உயிர்ப்பித்தாரே. மாம்சத்தில் ஒருபோது முடிவிட வேண்டாம். வழியிலேயே நாம் அழிந்து போகாதபடி தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நாள் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். தகப்பனே, இந்த கெட்டு போகிற இந்த பழைய மனுஷன் ஆண்டவரே அவனை கலைந்து போட்டு அந்த சுயத்தை நாங்கள் சிலுவையில் அடிக்கட்டும். என்னாலும் ஆண்டவரே, நாங்கள் அவனை ஜெயம் எடுக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, இந்த பழைய இந்த மரண சரீரத்திலிருந்து எங்களை விடுதலை தாரும். உங்களுடைய ஆவினால் அபிஷேகத்தை எங்களை விடுதலை தாருன்னு சொல்லி எல்லாரும் ஒருமித்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றி உண்மை துதிக்கிறோம். நாலு பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. அந்த ஆவினால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து தகப்பனே, எப்பொழுதெல்லாம் எங்கள் பழைய மனுஷன் எங்களிருந்து வெளியே வர நாங்கள் சோதிக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு இறங்கும். தகப்பனே, அப்படி பரிசுத்தாவில அபிஷேகம். ஒரு சிலர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எஸ் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே உதவி செய்யுங்க ஆண்டவரே. எஸ் மன்னிக்க கர்த்தாவே. சொத்துடைய கர்த்தாவே, எல்லா விதமான அருள் செம்மையா நடக்க உதவி செய்யுங்க. தேவாவியானவரே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எஸ் பாவம் செய்யாம காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். எஸ் உள்ளான மனுஷன் ஆண்டவரே, நீங்க என்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குங்க, என்னை அபிஷேகிங்க. இந்த உலகத்துல ஆண்டவரே, நான் உமக்கு துரோகியாகவும் பாவியாகவும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. நீர் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தி பரிசுத்தமா வாழ்ந்தீரோ அதே போல என் வாழ்க்கையும் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நான் உமக்கென்று பரிசுத்தமா வாழ்க்கை வாழணும். ஒருபோதும் மற்றவங்களை துக்கப்படுத்திடக்கூடாது, உண்மை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. என் வாழ்க்கையில எஸ் ஆண்டவரே, நீ நியாயத்திருக்கும் போது ஆண்டவரே, நீ நான் புறம்பே போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில தேவனே, என் மேல இறக்கமா இருங்க, என்னை அபிஷேகிச்சிருங்க. நீர் அபிஷேகிக்க விட்டால் நான் ஒரு நிமிஷம் கூட அந்த பூமியில வாழ முடியாது ஆண்டவரே. எனக்கு உங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் கிருபையினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே. நீ மட்டும் மையப்படுங்க. ஆமென். தகப்பனே, என்னை